துலாம் லக்னம் துலாம் ராசி ஆண்களாகிருந்தாலும் பெண்களாகிருந்தாலும் எல்லோருக்கும் 2024 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நடக்கப் போகும் நல்லவைகளாக தீயவைகளாக எந்தெந்த விஷயங்கள் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக அமைந்துள்ளது என்பதைப் பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது கும்பத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் தனுசுராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரகமாறுதலாக சூரிய பெயர்ச்சி அமைகிறது. ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 2ஆமிடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 3ஆமிடமான வெற்றி முயற்சி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். சூரிய பகவான் 3ஆமிடத்திற்குள் நுழைவது முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகள் சிரமங்கள் காரியதடைகளையும் அடித்து நொறுக்குவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக சூரிய பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலும் அலைச்சல்களும் சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வருவது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்களை சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல பலமான ஆற்றல்கள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. தானாகவே பல்வேறு விதங்களான நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ஏனெனில் சூரிய பகவான் கோச்சாரத்தில் 3 6 10 11 ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதிரடியான பிரம்மாண்டமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 3ஆமிடமான வெற்றிஸ்தானத்திற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீட்டில் ராசிக்கு 3ஆமிடத்தில் பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும். எனவே சூரியனின் அமைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முக்கூட்டு கிரகங்களென்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற 3 கிரகங்களில் சூரிய பகவான் ராசிக்கு 3ஆமிடமான வெற்றி சகாயஸ்தானத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 4ஆமிடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். 4ஆமிடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க சந்தர்ப்பங்களாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் வழி உறவுமுறைகளில் உறவுகள் பலப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமல்லாமல் சுபச்செலவுகள் இந்த நேரத்தில் நிறைந்து உண்டு. மேலும் சொத்துக்கள் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் காரியதடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடும். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல்காரகனாக மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8 9 10 போன்ற இடங்களில் பயணிக்கவிருக்கிறார். இந்த வாரத்தின் முற்பகுதியில் ராசிக்கு 8ஆமிடத்தில் சந்திர பகவான் 8இல் மறையும் போது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு. இந்த சந்திராஷ்டம தினங்களில் மற்றவர்களுடன் பேசும்போது விழிப்புணர்வுடன் பேச வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தள்ளிப்போடுதல் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் சந்திர பகவான் இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் பயணிக்கவிருக்கிறார். எனவே இந்த தருணங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அதிகபட்ச முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்துகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கி நிறைந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சந்திர பகவான் தெளிவுபடுத்துகிறார். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரன் மற்றும் சூரியன் தானாகவே நடக்கவிருக்கும் நல்லது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.
இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவானுக்கு யோகராசியான 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறந்த அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மேலும் பல நல்ல மாற்றங்களுக்கான நிகழ்வுகள் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக இந்த நேரத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். குடும்பத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு. உங்களுடைய எண்ணம் போல் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட செய்து முடிக்க முடியும். உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட அதிக அளவில் சூழ்நிலைகள் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோகத்திலிருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் தவிர்க்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு. பெரிய அளவிலான காரியதடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் விலகும். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. கடன் சார்ந்த தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாகவும் திறம்படவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. நீண்ட காலங்களுக்கு பிறகு மனதில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய விதத்தில் கடன் தொந்தரவுகளில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும். பல்வேறு விதங்களான தேவைகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்த விஷயங்கள் தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனெனில் குருபகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் இருக்கிறார். வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் அவற்றை எளிதில் எதிர்கொண்டு உங்களுக்கான லாபங்களை பெற்றுக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொடுக்கிறார். புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சாதகமற்ற சூழ்நிலைகளை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல பலமான ஆற்றல்களை மிகவும் அருமையாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளுக்கு வித்திடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல நிகழ்வுகளை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிகபட்ச புகழ் கிடைக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் தடையூறாக இருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும். ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் பெரிய அளவிலான சிரமங்கள் காரியதடைகள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார்.
உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வக்ரநிலை என்பது மிகச்சிறந்த அருமையான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான காரியதடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்குகிறார். புதிய தொழில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் அனைத்தும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார். இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். பழைய ஆபரணங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து அமையக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்யுங்கள்.